guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL டெக்கில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இயர் பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 2025 வரைக்கும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Gowtham M சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷர் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப்பை கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ இல்லை வந்து இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஃப்ரெஷராக எப்படி ஐடிக்குள்ளே வரது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டேரக்ட் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா HCL டெக்கில் வந்து ஹைரிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது 2 விஷயம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அக்ரிட்டி மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து வெரிஃபை இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆக்சுவலி HCL டெக்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து ப்ரொஃபைலில் வந்து HCL டெக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க வந்து காங்கிரஸில் தான் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அக்ரிட்டி ஹேஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வெரிஃபைடு யூஸிங் ஒர்க்கிங் இமெயில். ஸோ அவங்களோட ஒர்க்கிங் இமெயில் வச்சு தான் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜாப் வந்து ஒரிஜினல் வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு ஜாப் தான். தென் அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCL டெக் இஸ் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் யூ ரெடி ஃபார் த சூப்பர் சேஞ்ச் அட் யுவர் கெரியர் வித் ஒன் ஆஃப் தி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெக் கம்பெனிஸ் HCL டெக். We are committed to empowering the talent driven driving innovation and bridging industry academic gap அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இதில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க இவங்க. தென் ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா MBA ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் வித் பிடெக் BE UG அண்டர் கிராஜுவேட் 60% ப்ளஸ் இன் 10th 12th UG அண்ட் PG அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. MBAவில் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டர்ஸ் இருக்க பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பிடெக்கில் வந்து UGயில் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 60% மேலே இருக்கணும், 10th 12th அண்ட் UG அண்ட் PG அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2023 2025 வரைக்கும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் CTC பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 LPAலேருந்து 7.5 LPA வரைக்கும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் லொக்கேஷன் வந்து பேன் இண்டியா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டிசைர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில், குட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில், குட் நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் MBA, ப்ராஜெக்ட் work must in finance banking or capital markets or risk or payments அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், குட் நாலேஜ் ஆஃப் MS Excel, ப்ரிஃபர்ட் ஹாவ் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் டேட்டா கான்செப்ட் அண்ட் SQL queries அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சுவலி என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்ல நெட்வொர்க்கிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ஒர்க்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். தென் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா நீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் குட் சப்ஜெக்ட்ஸ் இன் MBAவில் வந்து நல்ல சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மஸ்ட் பி ஃபினான்ஸ் ரிலவெண்ட்டான டொமைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுலேயுமே வந்து பேங்கிங் ஆர் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் ரிஸ்க் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில், நல்ல அனாலிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கணும். தென் MS Excel கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் பேசிக்கான டேட்டா கான்செப்ட்ஸ் அண்ட் SQL queries பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கைண்ட்லி நோட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஒன்லி அட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் நம்பர், 10th%, 12th%, UG %, MBA %, UG டிகிரி நேம், MBA இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, MBA ஸ்பெஷலைசேஷன், MBA பாசிங் இயர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் CTC பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன் CTC லாஸ்ட்டாக எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை இயர்லி ஃபார் HCL டூரிங் கேம்பஸ் ஹைரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, HCL வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும்ல, ஸோ அதுக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களை வந்து கால் பேக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இல்லைனா நீங்கள் வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, நான் வந்து எப்படி இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வேணும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க்கை கிளிக் பண்ணி கூட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்டாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.